இது நான் வாங்கி 20 வருஷம். உங்களோட சொந்த பானுங்க? இல்லை, ஒரு கார் தான் இருக்கு இலங்கையில. இலங்கையில ஒன்று தான் இருக்கு. ஒன்று தான் இருக்கு. இது மொரிஸ் மைனர். மொரிஸ் மைனர் ஆரம்ப காலங்களில் இந்தியாவில் விஜய்ட்டு ஒரு கார் நிற்குது. விஜய்ட்ட நிற்குதுங்க. இது ஓடும் ஓடும். இது ஒரு சாலி வந்து இது பழைய சாலி. சைனா பைக் சிஎம். இது ரெனால்ட் சொல்றேன். இது சாலி ஒன்று நிற்குது. இது கொடுக்க போறீங்க? ஆமாம். 4 டயரும் நான் இப்போ லண்டன்ல இருந்து எடுப்பிச்சு போட்டேன். சீட்டுகளும் எல்லாமே நல்லா இருக்கு. ஒரு 100 வருஷத்துக்கு முதல் ஆஸ்பத்திரிக்கு ஆம்புலன்ஸாக கொடுத்தது. பிலிமத் சொல்றது. இது நிஷான் வெனட். 1.5 லட்சம் ரூபா வரும். அது தனி சோடி. வணக்கம், நான் தர்மா. நான் இப்போ எங்கே நிற்கிறேன்டா, சாவகச்சேரியில் வேணியா ரேடர்ஸ் என்ற வாகனங்கள் விற்பனை நிலையத்தில் நிற்கிறேன். இந்த விற்பனை நிலையத்தை சிறப்பாக நடத்தி வரால் சர்வாண்ணன்ற வாகன விற்பனை நிலையத்தில் நான் இப்போ நிற்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆரம்ப காலங்களில் பாவிக்கப்பட்ட பொப்பிசங்கள் என்று சொல்லப்படுகின்ற வாகனங்கள் இங்கே எல்லாமே நிற்கிது. இதை வந்து நீங்கள் இந்த காலத்தில் வந்து வேண்டிக் கொள்ள இயலாது, காசு இருந்தாலும் வேண்டிக் கொள்ள இயலாது. அப்படி ஆரம்ப காலங்கள்லாம் அந்த வாகனங்கள் இருந்தால் இப்போ வந்து அந்த வாகனங்கள் எங்கேயுமே நாங்கள் காண முடியாது. அப்படியான வாகனங்கள் எல்லாமே இந்த இடத்துல நிற்கிது. இதை நீங்கள் வேணுமென்று சொன்னால் உங்களுக்கு வேண்டிக் கொள்ளலாம். அந்த சகல ஆவணங்களோடையும் தான் இவர் விற்பனை செய்கிறார். உங்களோட பேருக்கு மாற்றிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இங்கே என்னென்ன வாகனங்கள் இருக்குது, என்ன விலை போகுதுன்னு சொல்லி நான் இப்போ இவர்கிட்ட கேட்டு நான் இப்போ சொல்லுறேன். தொடர்ந்து இந்த காலையை இறுதி வரை பாருங்கள். வணக்கம். 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 உங்களோட கடையின் பேரையும் இருக்கா, எங்கே இருக்குன்றதையும் இருக்கா சொன்னீங்க? சரி, டவுன்ல இருந்து ஏனையம் ரோட் பக்கமாக 100 மீட்டர்ல இருக்குது வேணியா ரேடர்ஸ். என்ன மாதிரி உங்களோட எப்படியான வாகனங்கள் இருக்கு? என்னோட கூட ஆன்டிக் பைக்லாம் நிற்குது. சரி, பார்ப்போம். அப்போ ஒன்று இதை பார்த்தீங்கன்னா இது மோரிஸ் ஓக்ஸ்ஃபோர்ட். இது ஒரிஜினல் கார். இந்த லைட்டே 1.5 லட்சம் ரூபா வரும். அது தனி சோடி. கண்ணாடியும் அப்படித்தான் 1 லட்சம் அப்படி வரும். 8 சீரி நம்பர்ல நிற்குது. 8 சீரி நம்பர், நல்ல கண்டிஷன். ரன்னிங் கண்டிஷன் தான் நிற்குது. கொழம்புக்கும் ஓடி போகலாம். எடுக்கிறேன்டா என்ன மாதிரி இது? இது 16 ரூபாய்க்கு கொடுப்போம். 14 லட்சம் நீங்கள் கொடுப்பீங்க. டாக்குமெண்ட்ஸ்கள் எல்லாம் எல்லாமே பாருங்க. இந்த கார் 16 லட்சத்துக்கு கொடுப்பேன். பழைய கார் தான் பாருங்க. இது வந்து இப்போத்தைய கார்கள் சொன்னால் ஆக்சிடென்ட் பட்டால் அப்படியே நொறுங்கி போடும். இது பாருங்க, இது இந்த போனட்டின் நீளத்தை பாதுகாப்பானது. உள்வளத்தையும் பாருங்க, உள்ளூர் காற்று. சீட்டுகள் எல்லாமே நல்ல கண்டிஷனாக தான் இருக்கு. இதெல்லாம் ஒரு பொப்பிசம், பழைய காலத்தான். சில பேர் வந்து விரும்புவேன் இப்போத்தே கார்களை விட பழைய கார்களை தான். அடுத்த தட்டி தானே பார்ப்போம். இது இன்றைக்கு இந்த வாகனம் இல்லாமலே போச்சு. இது எப்படி? இது ஓடும். இது நான் வாங்கி 20 வருஷம். உங்களோட சொந்த பானுங்க? இல்லை, நான் வடிவுக்கு வீட்டை விட்டுருந்தேன். இப்போ காசு தேவையானது இப்போ வந்து தட்டி வேணுன்னு சொல்றது. ஆனால் உண்மையான பேர் சவுலட். என்ன சவுலட்லாம் இதை செய்துக்கிடாக்குமா கம்பெனியும்? இது முந்தைய ஆரம்பத்தில் கொடியாமம் பெருத்துற லைன் கூட ஓடினது. என்ன கூடுதலாக இதுதான் வாகனமாக இருந்த இந்த யுத்த காலத்துல எல்லாம். இப்போ இல்லாமலே போச்சு. என்ன இங்கே அது இருக்க ஓடுதோ? இல்லை, இந்தியாவில் இல்லை, வடபகுதியில் இல்லை. வடபகுதியில இருந்தது இந்த வாகனம். வேற பகுதி எல்லாம் சிங்களாக்கள் முஸ்லீம் ஆக்கள் வாங்கி கொண்டு போட்டாங்க. எல்லாம் வேண்டி கொண்டு போட்டாங்க வாங்கி. நான் நினைக்கிறேன் இதை விட வேற வாகனம் இருக்குதோ? இந்த வாகனம் இல்லை. இந்த வாகனம் ஒரு இடமே இல்லை. இது என்ன ரன்னிங் கண்டிஷன்ல நிற்குதோ? ரன்னிங் கண்டிஷன் பாருங்க, எல்லாமே இருக்கு. இந்த பழைய காலத்து கோன் நமத்திர ஒன்றும் இருந்தால் அதை இல்லாம போட்டு. இந்த சீட்டுகளை பாருங்க, நான் காட்டுறேன் எப்படி என்று. இதே மாதிரி தான் சீட்டுகள் இந்த வேனுக்கு வந்து அடிச்சிருக்கும். அப்படியே பின்னுக்கு ஒரு தட்டி ஒன்று இருக்கு. இதுலேயும் அப்படி ஏறி நின்று போகிறது அந்த காலத்தில்.
இங்கே பாருங்க அந்த செயின் இருக்குது அப்படியே கீழே இழுத்து விட்டா அப்படியே நிற்கும் அப்படியே ஏறி போகிற மாதிரி அப்படியே சந்தோஷமா இல்லை போகலாம். நல்லா காற்றெல்லாம் பிடிக்கும். ஏசி ஒன்றுமே தேவையில்லை. இது என்ன மாதிரி என்ன விலை? இது வந்து எங்களுக்கு ஒரு 75 லட்சம் போயிடும். 75 லட்சம் தரும் என்ன? 75 லட்சம் இந்த வாகனத்தை நீங்கள் எடுக்கலாம். வாகனங்கள் எல்லாமே இருக்கு என்ன? ஓ, இது என்ன மாடல் வாகனம்? இது நிஷான் வெனட். என்ஜின் எல்லாம் நல்லா பொடியில வேலை இருக்குது. பொடி வேலை கொஞ்சம் செய்யணும். என்ஜின் வேலை நல்லா இருக்கு. என்ஜின் எல்லாம் நல்லா ரன்னிங் கண்டிஷன். பொடி கொஞ்சம் செய்யணும். டேஷ் நம்பர்ல இருக்கோ 50 டேஷ் 50 டேஷ் 50 டேஷ் என்ற நம்பர்ல இருக்கு. உள்ளுக்கு எப்படி இருக்கு சீட்டுகள்? உள்ளுக்கு பரவாயில்லை. கொஞ்சம் சின்ன சின்ன வேலைகள் இருக்கு. சீட் கண்டிஷன் எல்லாம் நல்லா இருக்கு. பாடசாலை பிள்ளைகளை ஏற்றிக்கிறதுக்கு அதுக்கு வந்து நல்லா இருக்கு நான் நினைக்கிறேன். என்ன விலை இது தரும்? இது 8 ரூபா. 8 லட்சம் இதை நீங்க எடுக்கலாம். ஒரு மோட்டர் பைக் எடுக்கிறது என்ன விலை? ஒரு மோட்டர் பைக் எடுக்கிற விலைக்கு நீங்க இந்த வாகனத்தை நீங்க எடுக்கலாம். இது என்ன? இது ஆரம்ப காலங்கள்ல பெரிய ஆக்கள் வச்சிருந்த வாகனங்கள் மாதிரி இருக்கு. இது ஒரு கார் தான் இருக்கு இலங்கையில. இலங்கையில ஒன்றுதான் இருக்கு. ஒன்றுதான் இருக்கு. என்ன மாடல் இது? இது அமெரிக்கன். அமெரிக்கன் பிலிமத் என்று சொல்றது. இது ஒரு நீதவானுக்கு அந்த காலத்துல கொடுத்த காரு. அட்டு மிட்டுமுதான் என்ன? நீதவான கொடுத்த கார். நீதவான் விலைக்கு வாங்கினவர், இம்போர்ட் பண்ணவர். இது அமெரிக்கன். அமெரிக்கன். இந்த நீளத்திலேயே கார் இல்லையா? இந்த நீளம் பெரிய நீளமா தான் கிடைக்கும். பாருங்க எவ்வளவு நீளம். பெரிய ஒரு ரோசா வசிந்த நிலம் வரும் போல. இதுக்கு வந்து இருக்கிற வேலை வந்து ஷீட் மட்டும் செய்யணும். அதெல்லாம் கிடக்கு சாமான். இது டயர் நான் எடுப்பிச்சேன்னா அமெரிக்காவில இருந்து ஒரு டயர் 80,000 ரூபா. அமெரிக்கால இருந்து எடுப்பிச்சேன். அமெரிக்காவில இருந்து எடுப்பிச்சேன். இங்க இல்ல. அப்ப 5 டயர் எடுப்பிச்சேன். பாருங்க பின்ன பின்ன இது ஒரு வித்தியாசமான சேர்ப்பேன். இது ஃப்ளைட் மாதிரி. ஃப்ளைட் மாதிரியே செய்திருக்கேன். இந்த பேர்ல தான் இப்ப அமெரிக்காவில ஒரு ஃப்ளைட் முழுக்க இந்த பேர்லாம் இருக்கு. இந்த பேர்லாம் இருக்கு. என்ன பேர்? அமெரிக்கன் பிளைமவுத். டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஆர்டரா இருக்கு. இது என்ன மாதிரி என்ன விலைக்கு விற்கிற? இது 60 ரூபா வரும். 60 லட்சம் விற்கிறேன். இல்லத்தானே சாமான். இது இல்லத்தானே. அடுத்து இது வந்து வேலை கிடக்குது. இது மொரிஸ் ஒஸ்டின் என்று சொல்றது. அடிச்சிருக்கு ஒஸ்டின் மொரிஸ் என்று அடி. ஒஸ்டின் மொரிஸ் என்ன? இப்படி காரம் இருந்தது இல்ல? அது ஒன்றில் மொரிஸ் என்று வரும், அதுல ஒஸ்டின் என்று வரும். இது ரெண்டும் சேர்ந்தது. இது ஒரு காலத்துல ஒரு 100 வருஷத்துக்கு முதல் ஆஸ்பத்திரிக்கு ஆம்புலன்ஸா கொடுத்தது. அதே அந்த வாகனம் தான் இது. அந்த வாகனம் தான் இது. அது வந்து வேலத்துல வேறு ஆக்கள் வாங்கி பிறகு நான் வாங்கினேன். இது பெறுமதியே இல்லை. இது வந்து செய்தால் இதுல எப்படியும் ஒரு 5 லட்சம் ரூபாய் செலவழிக்க வேண்டி வரும். 5 லட்சம் ரூபாய் செலவழிக்க வேண்டி வரும். வந்தா தான் அது ஒரு காரா ஆகும். என்ஜினியர் இருந்து இல்ல வேலையும் செய்யணும். சாமான் ஒரு இடம் இல்லை. சாமான் இந்த வாகனம் இல்லை. சாமான் எல்லாம் எடுக்கலாம். சாமான் எடுக்கலாம். இந்த வாகனம் ஒரு இடம் வாகனம் இல்லை. என்ன மாதிரி கொடுக்குற? இது ஒரு 6 லட்சத்துக்கு 6 லட்சம் கொடுத்து பிள்ளைகள் கதைச்சி பேசி எடுக்கலாம். இது வந்து இத்தாலி ஃபியட் என்று சொல்றது. இதுக்கும் வந்து என்ஜின் அல்ல, பொடி வேலை இருக்கு. பொடி வேலை இருக்கு. பொடி வேலை இருக்கு. இந்த கார் பொடி வேலை செய்யறா. சரியா? இன்ஜின் நல்லா இருக்கு. 08 சிறியா? ஆமா, 08 சிறிய அந்த நம்பர்ல இருக்கு.
இது என்ன விலை கொடுக்கலாம்? இது 2 லட்சத்துக்கு கொடுக்கலாம். இது 2 லட்சம் மண்டாலே எடுத்துக்கொண்டு போய் நீங்க வேலை செய்துட்டு நீங்க பாவிக்கலாம். கார்கள் இது மொரிஸ் மைனர். மொரிஸ் மைனர் ஆரம்ப காலங்களில் இதைத்தான் நான் ரோட்டில் பார்க்கலாம். என்ன நிறைய நின்றது. இப்போ ஃபுல் ரன்னிங் கண்டிஷன். நல்ல பொடி பலமும் நல்லா இருக்கு பாருங்க. பொடியும் நல்லா இருக்கு. ரன்னிங் கண்டிஷன்ல நிற்குது. நம்பர் வந்து 5 ஸ்ரீ என்ன நம்பர்? மொரிஸ் மைனர். என்ன மொரிஸ் மைனர். இந்த ஆமக்காரன் சொல்ற இது இல்லை, அது பாக்ஸ் வேகன். இதையும் சில பேர் ஆமக்காரன், சொல்றது என்ன ஆமக்காரன். திறக்குமா? திறக்கும் விடுங்க. சீட்டுகளும் எல்லாமே நல்லா இருக்கு. 4 டயரும் நான் இப்ப லண்டன்ல இருந்து எடுப்பிச்சு போட்டேன். லண்டன்ல இருந்து எடுத்து போட்டேன். 4 டயரும் புதுசு. என்ன விலைக்கு கொடுப்பீங்க? இது என்ன விலை கொடுப்பீங்க? இது ஒரு 15 ரூபா வரும். 15 லட்சம் மண்டா கொடுப்பீங்க. இதே மாதிரி தான் இது மொரிஸ் மைனர். அதே மாதிரி கார் தான். அதை விட கலர் வேறு. கண்டிஷன் கூட. இது 2 சரி. அதுக்கு முதல் இது வந்துட்டு. இந்த வேறு எல்லாம் செய்து நல்ல கண்டிஷன். அது கருப்பு, இது பந்து பச்சை நிறம். ஆமா. பாருங்க உள்ளூர் காட்டுறேன். இது எல்லாமே நல்ல கண்டிஷனாக தான் இருக்கு. பாருங்க பின்பக்கம். இது என்ன விலை வருமாண்ணா? இது 16 ரூபா வரும். 16 லட்சம். 16 லட்சம் மணி இந்த கார் இருக்கு. இது ரன்னிங் கண்டிஷன் தானே? ரன்னிங் கண்டிஷன் தான் இருக்கு. இது சாலி ஒன்று நிற்குது. இதுவும் கொடுக்க போறீங்க? ஆமாம். நாங்கள் இது ஆரம்ப காலங்களில் ரோட்டு வழியே எல்லாருமே ஆண் என்ன பெண் என்ன இந்த மோட்டர் தான் வச்சிருப்பினோம். இங்கே ஒரு 2-3 மோட்டர் நிற்குது. என்ன சாலி? ஆமாம். இது என்ன விலை கொடுப்பீங்க? இது 10 ரூபா வரும். 10 லட்சம் மண்டா கொடுப்பீங்க. அப்படியே ரன்னிங் கண்டிஷன்லாம் நிற்குது. ஆமாம். அப்படியே நீங்க ஆவணங்கள் எல்லாமே இருக்கு. எல்லாமே இருக்கு. சகல வாகனத்துக்கும் டாக்குமெண்ட்ஸ். அடுத்த இந்த கார் என்ன? கொஞ்சம் சின்ன சைஸ். என்ன இது ஹோண்டா சிவிக். மேலே ஓப்பன். இதுவும் ஒரு 1-2 கார் தான் இருக்குது. இந்தியாவில் விஜய் ஒரு கார் நிற்குது. இந்த கார். இது HS இங்கிலீஷ் நம்பர்ல இருக்கு. இது ரேசிங் மாடல். கூட்ட திறந்து போட்டு ஓடலாம். இதை எப்படி திறக்கலாம்? மேல கலட்டி எடுக்கணுமே. நார்மலா திறக்கலாமா? உள்ளால லொக் பண்ணிட்டான தெரியல. லொக் பண்ணியாச்சு. லொக் பண்ணியிருப்பாங்க. கம்பி தான் நினைக்கிறது. ரேசிங் தான் யூஸ் பண்ண கேட்டேன். பரவாயில்ல. இது என்னது பின்ன அடிக்கிறதுக்கு வடிவுக்கோ? இல்லை, இது காரோடய வந்தது. வந்ததா? என்னது சுமார் வடிவு? ரேசிங் மாடல். என்ன விலை இது வரும்? இப்போ இது ஒரு 56 லட்சம் தான் வரும். 56 லட்சம் வரும். இது கொஞ்சம் பொடி செய்யணும். என்ன இந்த இது பொடி செய்யணும். இது இந்த காரம் இங்கே இல்லை. இது ரெனால்ட் சொல்றேன். 6 ஸ்ரீல நிற்குது. என்ன விலை வரும்? ஒரு 350. 3.5 லட்சம் தான் கொடுக்குறேன். அதில் 2 மாட்டு போய் எடுக்க புரியுது. பார்ப்போம். மாட்டு வண்டி. இது சைனா பைக். CM பண்ற மாதிரி அடிச்சிருக்கிறாங்க. ஸ்டார்ட் கண்டிஷன். இதுக்கு ஒரு
₹3 வேணும். 3 லட்சம் மண்டே கொடுக்கலாம். ஆ திருத்தோணும் என்ன திருத்தணும். அது லேன்சர் ஒன்று இன்னைக்கு. இது லேன்சர் இல்ல, இது சூப்பர் கப். சூப்பர் கார் தான். இதுல வந்து என்ன விஷயம் இருக்குன்னா இதுக்கு செயின் வீல் இல்ல. செயின் வீல் இல்ல. இது டிவரஞ்சர் மாடல் கார் மாதிரி எங்க இருக்கு. என்ன இது இல்ல, இதுவும் சைக்கிள் தட்டுப்பாடு. டிவரஞ்சர் அதான் செய்து எடுத்தா நல்லா சைக்கிள். என்ன மாதிரி இதை எவ்வளோ அதை கொடுத்தீங்க? இது சொல்லிட்டீங்க, அதை சொல்லுங்க. அது ஒரு 1 லட்சம் மண்டா கொடுத்தீங்க. 1 லட்சம் ரூபா கொடுத்தீங்க. இது ஒரு பழைய சாலி வந்து என்ன? இது பழைய சாலி. இதுக்கு 30,000 30,000 கொடுத்தீங்களோ? அது லான் மாஸ்டர் என்ன ஓடுமா? இது ஓடும். ஓடும். இது ஒரு 2.5 வரும். 2.5 அப்படி இருக்கு. அடுத்து 5 ஒரு 2 சாலி நிற்குது. இது 2 சாலியும் ஒன்று ஸ்டார்ட் பண்ணோம். ஒன்று பேர் சரி. இது ஸ்டார்ட் பண்ணோம். அது ஓடாம நின்றது. அது கொஞ்சம் செய்யும். ரெண்டே ஒரு 120 60 கொடுக்கலாம். 60 கொடுப்பீங்க. மற்ற இது நீங்க பார்த்துருக்க மாட்டீங்க. ஸ்கூட் இது நிறைய வேலை கிடக்குது. இது இத்தாலி லம்புருட்டான்னு சொல்றது. லம்புருட்டா இது வேலை கிடக்குது. இது ₹5 வரும். 5 லட்சம் ரூபா. 5 லட்சம் செய்தா 20 லட்சம் போகும். செய்து எடுக்கலாமே என்ன? இதோட என்ஜினும் கிடக்குங்கட்ட லீஸ்டர் என்ஜின் உண்டு. மில்லுகளுக்கு பாவிக்கிற என்ஜின். அதையும் கொடுத்து விடலாம். அதையும் கொடுக்க போறீங்க? ஏனெண்டா நான் கொஞ்சம் புது வாகனம் போட போறேன். இனி புதுசாக செய்ய போறேன். புது வாகனம் தான் சேல் செய்ய போறீங்க? புதுசாண்டு அந்த டாக்ஸியோ ஆல்டோக்கள். சரி சரி. எவ்வளோ அது கொடுப்பீங்க? வேலை செய்யும் போது ஒரு வேலை செய்யணும். எவ்வளோ வரும்? ஒரு 250 கொடுக்கலாம். டைனமோ ஆக்கலாம். மில்லுக்கும் போடலாம். மில்லுக்கும் பாவிக்கலாம். அங்கால ஒரு சூட்டி பப்பு. எது இது ஸ்கூட்டி பப்பு பிளஸ் சொல்றது. ஸ்கூட்டி பப்பு ப்ரோ வந்தது. என்ஜின் கண்டிஷன் எல்லாம் நல்ல ரன்னிங் கண்டிஷன். சரி பொம்பளை தான் வச்சு ஓடினவ. என்ன விலை வருது? 175. 175 கிலோ. இப்போ உங்களை தொடர்பு கொள்ளணுமாண்ட தொடர் விளக்கத்தை ஒரு கத்தில் முதல் விலாசம் அட்ரஸ் சொல்லிட்டீங்களா? தொடர் விளக்கத்தை சொல்லி 307 599 301 வந்தா நீங்கள் வாகனங்கள் சொன்ன விலை என்ன நீங்க கலைச்சி பேசி எடுத்துக்கொள்ளக்கூடிய நீங்கள் உங்களோட நம்பரையும் போடுங்க. இந்த நம்பர் மேல இருக்குத்தானே, யூடியூப்லயே ஃபேஸ்புக்ல இருக்குத்தானே, தொடர்பு கொள்ளுங்க. அது பிரச்சனை இல்லை. நீங்க உங்களோட நம்பரை அடிச்சா இவர்கிட்ட நம்பர் அடிச்சா நீங்க நேரடியாகவே இவரோட தொடர்பு கொண்டு வாகனங்களை வேண்டிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். நன்றி.